கம் ஹஸனத் லத்தத்தல் லில் மர்இ காத்திலத்தன் மின் ஹைஸு லம் யத்ரி அன்ன ஸம்ம ஃபித் தஸமி. கம் ஹஸனத் எவ்வளவோ, ஹஸனத் நல்லபடியாக நன்மையானதாக நமக்கு ஆக்கி காண்பிக்கிறது, லத்தத்தன் இன்பமாக, இன்பத்தை என்ன பண்ணுது நமக்கு நல்லபடியான நன்மையானதாக நமக்கு ஆக்கி காண்பிக்கிறது, அழகுபடுத்தி காண்பிக்கிறது. கம் ஹஸனத் லதத்தன் எத்தனையோ இன்பங்களை நமக்கு அழகுபடுத்தி காண்பிக்கிறது, லில் மர்இ ஒரு மனிதனுக்கு அழகுபடுத்தி காண்பிக்கிறது. எப்படி? காத்திலத்தன் அவனை கொல்வதற்காக எத்தனையோ இன்பங்களை நமக்கு அழகுபடுத்தி காண்பிக்கிறது அப்படிங்கிறாங்க. கம் ஹஸனத் லதத்தன் லில் மர்இ காத்திலத்தன் மனிதனை கொல்லக்கூடிய இன்பங்களை அந்த மனிதனுக்கு அழகுபடுத்தி காண்பிக்கிறது, நப்சாகிறது என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. அது எப்படி தெரியுமா இருக்கிறது? மின் ஹைஸு லம் யத்ரி அன்ன ஸம்ம ஃபித் தஸமி. மின் ஹைஸு அது ஒரு விதத்துல இருக்குது, லம் யத்ரி அறிய முடியாத ஒரு விதத்துல இருக்குது. எப்படி? அன்ன ஸம்ம நிச்சயமாக விஷம் என்பது, ஃபித் தஸமி கொழுப்பிலே விஷம் என்பது எப்படி அறிய முடியாதவாறு இருக்குமோ அந்த விதத்துல ஒருத்தனுக்கு நன்மையான ஒரு செயல்கள், இன்பமான ஒன்றை அழகுபடுத்தி காண்பிச்சு அவனுக்கு என்ன பண்ணுது, அதுலயே அந்த மனிதனை செத்து மடிய வைக்கிறது அப்படி என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. நிறைய விஷயங்களை நமக்கு அழகுபடுத்தி காண்பிக்கும். உள்ளே பாத்தீங்கன்னா நஞ்சு, வெளியில பாத்தீங்கன்னா பகட்டு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்றோம், பாக்குறோம். ஒருத்தவங்களை பார்க்கும் போது அவங்கள வெளியில நம்ம ஒரு மாதிரி நடிக்கிறது, உள்ளுக்குள்ள நம்ம எப்படி நம்ம இருக்கிறது, எல்லா விஷயங்களையும் இந்த அடியில நமக்கு என்ன பண்றாங்க இமாம் அவர்கள் நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. நீ பயந்து கொள், மறைமுகமான கேடுகளை நீ பயந்து கொள்ளுப்பா, மின் ஜூஇ பசியிலிருந்தும், வமின் ஷிபஇன் வயிறு நிரப்புவதிலிருந்தும். பசியில இருக்கும் போதும் வயிறு நிரப்பும் போதும் ஏற்படக்கூடிய மறைமுகமான கேடுகள்ல நீ என்ன பண்ணிக்க, பயந்துக்க. ஃபருப்ப எத்தனையோ மஹ்மசத்தின் எத்தனையோ தீங்காகிறது அப்படிங்கிறாங்க. ஃபருப்ப எத்தனையோ மஹ்மசத்தின் பசித்திருப்பது, ஷர்ருன் தீங்குங்கிறாங்க. அர்த்தத்தை சேர்த்து வைக்கும் போது பாருங்க, ஃபருப்ப மஹ்மசத்தின் ஷர்ரும் எத்தனையோ தீங்குகள் ஆகிறது. எத்தனையோ தீங்குகள் எப்படி நடக்குது தெரியுமா? பசித்திருப்பதின் காரணமாகத்தான் நடக்குது. அர்த்தத்தை இப்படி வைக்கணும், ஃபருப்ப ஷர்ரும் மஹ்மசத்தின், ஃபருப்ப மஹ்மசத்தின் ஷர்ரும் எப்படி வைக்கிறாங்க பாருங்க. எத்தனையோ தீங்குகள் பசித்திருப்பதின் மூலமாக உனக்கு ஏற்படுகிறது. மின துகமி உன்னுடைய வயிறு நிரப்புவதிலிருந்து. உன்னுடைய வயிறு நிரப்புவதை விட நீ பசித்திருக்கிற தெரியுமா, அந்த நேரத்துலதான் எத்தனையோ தீங்குகள் உனக்கு நடைபெறுகிறது என்பதாக இமாம் அவங்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. ஏன்னா நீங்க பசியோடு இருக்கிற நேரத்துல உங்களுடைய ஃபரதான அமல்கள் கூட உங்களுக்கு செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். அதிகமான பசியோடு இருந்தா நம்ம நப்சை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டான நேரங்களுக்கு நீங்க கரெக்டாட்டு நீங்க இருக்கணும். ரொம்ப பசியோடு இருந்து நம்ம நம்மளுடைய உடல்களையே நம்ம என்ன பண்ண முடியாது, நமக்கு ஒரு சக்தியானதாக ஆக்க முடியாத தருணத்துல அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா தொழுகையை விடக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்பட்டு விடும். எந்த ஒரு ஃபரதான அமல்களும் நமக்கு விட்டு போய்விடும் என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. நீ வயிறு நிரப்புனா கூட அந்த நேரத்துல சோம்பேறியா நீ எந்திரிச்சு தொழுகுவ. ஆனா வயிறு நிரப்பாம நீ ரொம்ப வயிறு பசியோடு நீ இருந்த போது ஃபர்ல கூட நீ விட்டுவிடக்கூடிய நிலைமை உனக்கு ஏற்பட்டு விடுமே, அந்த தீங்கும் இதை விட பெரியது என்பதாக இமாம் அவங்க நமக்கு சுட்டி காண்பிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, நீ பிரித்து எடு, நீ என்ன பண்ணு, வெளிப்படுத்தி பிரித்து எடு என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. பிரித்து எடுக்க தேடு. அத்தம கண்ணீரை நீ பிரித்து எடு, மின் ஐனின் கண்களில் இருந்து கண்ணீரை நீ பிரித்து எடுப்பா. கதிம் தல அது எப்படி இருக்குதுன்னா நிரம்பி இருக்கிறது. மினல் மஹாரிமி ஹராம்களான விஷயங்களில் இருந்து அது நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஹராம்களான விஷயங்களில் இருந்து நிரம்பி இருக்கிறது அப்படின்னா பாவமான விஷயங்களை எல்லாம் நீ பார்த்துக்கிட்டே இருக்கிற, பாவமான விஷயங்களை எல்லாம் உன்னுடைய கண்ணுல இருந்து நீ பார்க்கறதுனால ஏகப்பட்ட ஹராமான விஷயங்கள் உன்னுடைய கண்களுக்குள்ள இருக்குது. அதை கண்ணீரை வெளிப்படுத்துவதன் மூலம், கண்ணீரை நீ எடுக்கிறது மூலமா அதை நீ என்ன பண்ணிடு, பாவமான விஷயங்களை நீ பிரித்தெடு. மஸ்தப்ரிகி அப்படின்னா என்னது, பாவமான விஷயங்களை நீ பிரித்தெடு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, வல்சம் மேலும் நீ என்ன பண்ண, கடைபிடித்துக்கொள். ஹைமியத்தை பாதுகாப்பை நீ கடைபிடிச்சுக்கப்பா. அந்நதமி நதுமி என்கின்ற பாதுகாப்பை நீ கடைபிடிச்சுக்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. அல்லாஹ் என்ன பண்றான்,
தௌபத்தன் நசூஹாவை நம்ம இடத்துல சொல்றான் இல்லையா? தௌபத்து நசூஹா அப்படின்னா என்னது? மனம் வருந்தி நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கறது. நதுமு தௌபான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நதுமு தௌபாக்களை நீ என்ன பண்ணிக்க, நீ உனக்கு பாதுகாப்பா நீ ஆக்கிக்க, ஹலாலானதாக நீ தேடிக்க அப்படிங்கிறதாக இமாம் அவங்க சொல்றாங்க. ஏன்னா உன்னுடைய கண்கள் ஃபுல்லும் நிறைய பாவங்கள் நிரம்பி இருக்குதுப்பா, அதனால நீ என்ன பண்ணிக்க, நதுமு என்கின்ற அந்த பாதுகாப்பை, வருந்தி கொள்ளுதல் என்கின்ற பாதுகாப்பை நீ கடைபிடிச்சுக்கங்கிறாங்க. மேலும் நப்சுக்கு நீ மாற்றமாக செய், மேலும் ஷைத்தானுக்கும் நீ மாற்றமாக செய், அவைகள் இரண்டு பேர்களுடைய தீங்குகளையும் விரோதமாக நட, அவங்க இரண்டு பேருக்கும் மாறு செய்யி, மேலும் அவங்க ரெண்டு பேருக்கும் நீ வேறுபட்டு நட, இன்னைக்குமே அவங்களோட சம்பந்தமாட்டு அவங்க எது சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி நீ எதுக்குமே அவங்களுக்கு கட்டுப்பட்டுறாதங்கிறாங்க. வைன்ஹுமா நிச்சயமாக அவர்கள் இரண்டு பேர்களும் மஹலாக்க உபதேசம் செய்வார்கள், அந்நுசஹ கலக்கமற்ற உண்மையான உபதேசத்தை உனக்கு செய்தாங்கன்னா ஃபத்தஹிமி அந்த உபதேசத்துல நீ சந்தேகம் கொள்ளுப்பாங்கிறாங்க. மாம் அவங்க நமக்கு சொல்றாங்க பாருங்க, நீ நப்சு ஷைத்தானுக்கு நீ மாறு செய்யி, ஃபாசிஹிமா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்போதுமே நீ எனவே என்ன பண்ணுது, விரோதமாக நீ நடப்பா. வைன்ஹுமா நிச்சயமாக அவர்கள் இருவர்களும் செய்தால், மஹமாக்க உனக்கு உபதேசம் செய்தால், அந்நுசஹ கலக்கமற்ற உண்மையான உபதேசத்தை உனக்கு அவர்கள் செய்தார்களேயானால் ஃபத்தஹிமி அந்த உபதேசத்திலே நீ சந்தேகப்படு. அவங்க ஏதாவது ஒண்ணு உனக்கு சொல்லி தர்ற மாதிரி இருக்குது, நன்மையான ஒண்ணு தொழுகிற மாதிரி உனக்கு ஏவுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துல கூட நீ சந்தேகப்படு. உனக்கு தொழுகமான உன்னை ஏற்படுத்தி அல்லாஹ்வினுடைய அருளை விட்டு உன்னை தூரப்படுத்தி விடுவார்கள், முகஸ்துதி என்கின்ற தீங்கை உனக்கு கொடுப்பதை கொண்டு. நிறைய மக்கள் சபையில இருப்பாங்க, அந்த நேரத்துல நமக்கு தொழுகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணத்தை செய்தான் கொடுப்பான், அல்லது நப்சு நமக்கு கொடுக்கும். சரி நம்ம போய் தொழுகலாம்னு சொல்லி நமக்கு போகும்போது முகஸ்துதி என்கின்ற கேட்டையும் நமக்கு என்ன பண்ணுவது, உண்டு பண்ணி விட்டுரும். அப்ப நம்ம தொழுது நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ் இடத்துல பாவத்தை வாங்கிக்கிறோம். தொழுகாம இருந்தா கூட அந்த பாவங்கள் கிடைச்சிருக்காது. தொழுது மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக நம்ம தொழுகிறோம் இல்லையா? யுராஊன நாஸ அல்லாஹ் சொல்றான் இல்லையா, மக்கள் பார்ப்படுவதற்காக வேண்டி அவர்கள் தொழுவார்கள். யுராஊன நாஸ முனாஃபிகின்களை பற்றி. அப்ப அந்த தன்மையில நம்மளையும் அந்த நப்சுங்கிறது நம்மளை ஆக்கிறோம். அடுத்து சொல்றாங்க பாருங்க, வலா துத்தியா மின்ஹுமா அவங்க ரெண்டு பேருக்கும் நீ என்ன பண்ணாத, அறவே நீ வழிபடாத. ஹசுமம் வலா ஹக்கமா மேலும் அவர்களுக்கு நீ என்ன பண்ணாத, எப்படி ஆக்காதனா வலா துத்தியா மேலும் நீ அவர்களை பின்பற்றாதே, ரெண்டு பேர்ல இருந்தும். ஹசுமன் ஒன்றை எதிரியாகவும், வலா ஹக்கமன் மேலும் மற்றொன்றை நீதிபதியாகவும் ஆக்கி நீ அதற்கு வழிபடாதங்கிறாங்க. அதாவது சில நேரங்களில் நப்ச நம்ம எதிரியாக்கி நம்மளுடைய ஷைத்தானை நம்மளுடைய நண்பனாக நம்மளுடைய நீதிபதியாக ஆக்கி நடக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஷைத்தானை நம்ம என்ன பண்ணிடுவோம், எதிரியா மாத்தி நம்மளுடைய நப்ச நம்ம நீதிபதியா ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க இமாம் அவங்க சொல்றாங்க. அடுத்தது பஸ்ட்டுக்கு பண்ணீங்க, வலா துத்தியா மேலும் நீ வழிபடாத, பின்பற்றி நடக்காத, மின்ஹுமா அந்த நப்சு ஷைத்தான் ஆகிய இருவர்களில் இருந்தும், ஹசுமன் ஒன்றை எதிரியாகவும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், வலாங்கிறது எப்படி வரணும், வலா துத்தியா ஹக்கமன் மேலும் என்ன பண்ணாத அவர்கள் ரெண்டு பேர்ல இருந்து ஒன்றை நீதிபதியாக ஆக்கி நீ வழிபடாதே அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த தாரிஃபு நிச்சயமாக நீ அறிந்தாயே ஆனால் கைதல் ஹசுமி சூழ்ச்சியாகிறது, கைத அல் ஹசுமி வல் ஹக்கமி நீதிபதி அப்புறம் எதிரி ஆகிய இருவர்களினுடைய சூழ்ச்சியை நீ அறிந்தால் நீ என்ன பண்ண மாட்ட, என்னைக்குமே நீ அவர்களுக்கு பின்பற்றி நீ நடக்க மாட்டப்பா என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல நமக்கு என்ன பண்ணும், ஷைத்தான் நமக்கு தவறான ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி எண்ணத்தை நமக்கு கொடுக்குறப்ப இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற ரெண்டு கட்ட முடிவு நமக்கு இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல நீ என்ன பண்ணிடாத, நப்ச நீ என்ன பண்ணிடாத நீதிபதியா தேர்ந்தெடுத்துக்கிடாத. ஏன்னா நப்சன் நீ நீதிபதியா, நப்சு என்ன சொல்லுதோ நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீ மாறிட்ட அப்படின்னா ஷைத்தான் சொல்றதுக்கு இணங்கி நீ போயிருவ அப்படிங்கிறாங்க. அதே போல இன்னொரு இடத்துல எப்படி வருது, நப்சு நமக்கு ரெண்டு விதமான குழப்பங்களை நமக்கு ஏற்படுத்துது. இதை செய்யலாமா வேணாமான்னு சொல்லி அந்த நேரத்துல நீ சைத்தான் நீதிபதியா எடுத்துக்கிடாத. நீ கேட்கிற இன்னொருத்தன்ட்ட போய் கேட்கிற, அவனே பெரிய சைத்தானா இருக்கிறான், அவன்கிட்ட போய் இப்படி நான் பண்ணலாமா வேணாமான்னு கேட்கிற, அவன் சொல்லுவான், டேய் அதுதான் நான் பண்ணலாமேடா, அது பண்ணினாதான் நமக்கு ஒரு கெத்து, அந்த மாதிரி நமக்கு ஒரு இது கொடுப்பான் இல்லையா? அந்த மாதிரிதான் சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருடைய வீடுகள்ல சண்டை நடக்குது, அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு, ஹராமான ஒரு மதுவை குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு. இந்த மாதிரி நேரத்துல நப்சு ரெண்டு ஊசலாட்டங்களை அவர் கொடுக்குது. ஒண்ணு குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள்ல தோணுது, இல்ல குடிச்சா தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு சைத்தான் பிடிச்ச ஒருத்தன்ட்ட போய் நீ கேட்ட அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், நீ குடிப்பா அப்படின்ட்டு உன்னை ஏவி கொண்டு போவானே, அதைத்தான் அந்த இடத்துல இமாம் அவங்க கண்டிக்கிறாங்க.
அஸ்தகுஃபிருல்லாஹ மின் கௌலின் பிலா அமலின். அடுத்து சொல்றாங்க பாருங்க, அஸ்தகுஃபிருல்லாஹ மின் கௌலின் பிலா அமலின் லகது நஸபுது பிஹி நஸ்லல் லிதி உகுமி. அஸ்தகுஃபிருல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பை தேடுகிறேன், மின் கௌலின் சொல்வதிலிருந்து, பிலா அமலின் அமல் செய்யாமல் சொல்வதை கொண்டு அல்லாஹ்விடத்துல என்ன பண்றேன், நான் பாவ மன்னிப்பை தேடுகிறேங்கிறாங்க. அமல் செய்யாததை கொண்டு நான் சொல்வதிலிருந்து நான் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுறேங்கிறாங்க. நானே ஒரு அமல் செய்யல, இன்னொருத்தர்கிட்ட போய் இப்ப அந்த அமலை செய்ய, இந்த அமலை செய்ய நான் சொல்றேன் தெரியுமா, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அல்லாஹ்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுகிறேன். லகது நஸபுது பிஹி, அப்படி நான் செய்தேனேயானால், நஸபுது பிஹி, நான் அதை கொண்டு நான் தொடர்படுத்தி விடுகிறேன், நஸ்லன் ஒரு வாரிசை நான் தொடர்படுத்தி விடுகிறேன், லிதி உகுமி, லிதி உடைய, உகுமி அப்படின்னா என்னது, மலட்டு தன்மையுடையவனுக்கு வாரிசை நான் தொடர்படுத்தி விட்டேன் என்பதாக, லக்கது திட்டவட்டமாக இமாம் அவங்க சொல்றாங்க, லக்கது திட்டவட்டமாக, நஸபுது பிஹி, அப்படி நான் சொல்லாத ஒரு விஷயத்துல, நான் செய்யாத ஒரு விஷயத்துல பிறருக்கு நான் ஏவுறேன் அப்படின்னா அதான் ஹீங்கிறது குறிக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு நான் திட்டவட்டமாக தொடர்படுத்தி விட்டேன், நஸ்லன் வாரிசை, லிதி உகுமி மலட்டுத்தன்மையுடையவனுக்கு வாரிசை நான் தொடர்படுத்தி விட்டேன்ங்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நிச்சயமாக ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க செய்யாத ஒன்றை நீங்க பிறருக்கு நீங்க சொல்லாதீங்க அப்படிமா. அதே போல தஅமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும், மேலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லதை கொண்டு ஏவுவார்கள், ஆனா தங்களை மறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான், யஹூதாக்கள் இருக்கக்கூடிய அந்த கல்விமான்களை, ஆலிம்களா யகூதிகள் இருக்கக்கூடிய தௌராத்தை அறிந்து இந்த வேதவாதிகள் என்ன பண்ணுவாங்க, சகாபிகள் இடத்துல நீங்க இருக்கிற மார்க்கம் தான் நல்ல மார்க்கம் சொல்லி அவங்களுக்கு நல்ல உற்சாகப்படுத்துவாங்க. ஆனா இவங்க இஸ்லாத்தை ஏற்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் என்ன பண்றான், அந்த மாதிரி உடையவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறானே. அல்லாஹ் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நான் செய்வதை விட்டு அந்த அல்லாஹ்விடத்திலேயே நான் என்ன பண்றேன், பாவ மன்னிப்பை தேடுகிறேன். லா தகூலூன மாதா தஃபாலூன் என்பதாக அல்லாஹ் ஆயத்துல சொல்லுவான்.